ஹாய் ஹலோ குட் மார்னிங். திஸ் இஸ் சிஎஸ்கே பிஎம்சி. ஊத்தங்கரையிலேருந்து நம்ம ஃப்ரெண்டோடைய சித்தப்பா வீடு கட்டுறதா எனக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவில் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு கொத்தனார் மேஸ்திரி கிட்ட 1950 ரூபாய்க்கு என்னோடய வீடு கொடுத்துட்டேன். ஆனால் அவர் கட்டுறது பார்த்திங்கன்னா பக்கவாட்டு சுவரில் மட்டும்தான் பில்லர் போடுறாரு. அதாவது காலம் வந்து மதர் வால் பெரிஃபெரியில் மட்டும்தான் போடுறாரு. நடுவில் இருக்கிற எந்த விதமான வால்க்கும் காலமே போடலை, அதாவது பில்லரே போடலைன்ற மாதிரி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு இது கொஞ்சம் சரிதானான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். இது பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான விஷயம். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இல்லை மேஸ்திரி இந்த கட்டடம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு எங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறாரு. ஆனால் நடுவில் எந்த பில்லருமே போடலை, இது பில்டிங் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டார். முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 வகையான பில்டிங் இருக்குது. இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறது லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர், அப்படியே பக்கத்தில் இருக்கிறது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் G+1 மேலே கட்ட முடியாது. அதில் காலம் பில்லர் எதுவுமே வராது. லோடு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கடைப்பிடிச்சது. இப்போ 2வது காட்டுறது தான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இது காலம் பீம் ஸ்லாப் போட்டு RCC ஸ்ட்ரக்சர். இதில் தான் இன்றைக்கி 50 மாடி 100 மாடின்னு கட்ட முடியும். இதில் தான் லோட் பர்ஃபெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் ஒரிஜினல் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி தான் பண்ணணும். இந்த மேஸ்திரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாதி லோட் பியரிங் ஆகவும் பாதி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராகவும் பண்ணியிருக்காரு. காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இந்த கட்டடம் இது போல் கட்டவே கூடாது. கூடிய விரைவில் கிராக்கள் நிறைய டெவலப் ஆகும். ஒரு நல்ல இன்ஜினியரை வச்சு கன்சல்ட் பண்ணி உங்கள் பில்டிங்கை கட்டுங்க. தேங்க்ஸ்.